Hi, HP Gaming Keyboard. இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா Km300f. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்பவுமே ஒரு ஜர்க் ஆச்சு, பட் இது மேனுஃபேக்சர் ஃப்ரம் பெங்களூர் தான் போட்டிருக்கு. ஸோ சானிடைஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லேப்டாப்பில் வந்து கீஸ் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கீபோர்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக இந்த இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு மற்ற பிராண்டை விட ஹெச்பி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டுங்கும் போது அதுலேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் அந்த கீபோர்டில் வந்து 2 கலர் இருக்குது, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒயிட் அண்ட் பிளாக். ஆக்சுவலாக நான் ஒயிட்டுக்கு தான் வந்து பார்த்தேன், பட் பிளாக் தான் அவைலபிளாக இருந்தது. இந்த கீஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்குது அண்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. இதோட லைட்ஸ் வந்து நைட் டைம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இதுல வந்து 3 டைப் ஆஃப் மோட் வந்துருக்கு. இந்த லைட் வந்து 3 டைப் ஆஃப் மோட்ல வந்து எரியும். ஃபங்க்ஷன் +1 அமுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரீத் மோட் வரும். மறுபடியும் ஃபங்க்ஷன் +1 அமுக்கணும் அப்படின்னா ஃபிளாஷ் மோட் வரும். மறுபடியும் ஃபங்க்ஷன் +1 அமுக்கணும் அப்படின்னா நார்மல் மோட், அதாவது லைட் இந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து லைட்டோட பிரைட்னஸ் கம்மி பண்றதுக்கு குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் பிளஸ் பேஜ் டவுன் பண்ணீங்க அப்படின்னா லைட்ஸோட பிரைட்னஸ் கம்மியாகும். ஃபங்க்ஷன் பிளஸ் பேஜ் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டோட பிரைட்னஸ் கூடிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீஸோட குவாலிட்டி சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த சேம் டைம் நமக்கே தெரியுது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ லெஸ் வெயிட்டாக காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம ட்ராவல் பண்ணும்போது எங்கே வேணாலுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெரிய லெவலில் மைனஸ் இல்லை, சின்ன ஒரு மைனஸ் தான். என்ன அப்படின்னா, இதை வந்து டே டைமில் நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லெட்டர் அவ்வளோ ப்ராப்பராக தெரியல. பட் இது ஒரு லைட்னிங் கீபோர்டுங்கும் போது நம்ம ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ண போகிறோம்? ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு மைனஸாகவே தெரியல. அண்ட் கலர்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன் சேம் டைம் வந்து அது ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இல்லை. லைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் நைட் டைம் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணும்போது 1300ல இருந்தது. பட் இப்போ இதோட பிரைஸ் வந்து 1900 இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட தான் பர்சனலா கேட்கணும், இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அங்க வந்து கூட என்கிட்ட கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.